குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கடந்த முறை 20 தொகுதிகளை கேட்டு 4இல் வெற்றி பெற்ற பிஜேபி இந்த முறை 30-40 தொகுதிகளை கேட்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அவங்க பிஜேபி சைட்ல 2 லிஸ்ட் வச்சிருந்தாங்க. ஒன்னு ஒரு திட்டவட்டமா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு ஒரு 30 தொகுதிகள் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸ் சொல்லிட்டு இன்னொரு 30 தொகுதிகள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ மொத்தம் அவங்க கையில 2 பட்டியல் உண்டு. 2 பட்டியலும் சேர்த்து 60 தொகுதிகள் அவங்க அதிமுக தலைமையுடைய பார்வைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த 60ல இருந்து அவங்க எவ்வளவு தொகுதி பங்கீடு செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல 2 விஷயங்களை நம்ம திட்டவட்டமா சொல்ல முடியும். ஒன்று, 2021 தேர்தலின் போது பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதை காட்டிலும் கூடுதலாக ஒதுக்கப்படும், அது உறுதி. 2வது, கொடுக்கப்படுகிற தொகுதிகள்ல பெரும்பாலான தொகுதிகள் பிஜேபி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கும். இந்த 2ம் இந்த தடவை நடக்கும். அதுக்கு அதை உறுதியாகவும் உத்தரவாதமாக சொல்லலாம். சார், கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய முடிவு எடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார். கட்சியிலிருந்து யாருமே பிரிஞ்சு போவதில்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். யாரு பிரிஞ்சு போனா? நீக்கப்பட்டதுக்கும் பிரிஞ்சு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர். அவர் இன்னைக்கு பிஜேபி தலைவரா இருக்கார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் கட்சியிலிருந்து கட்சியால் நீக்கப்பட்டவர்கள். நீக்கப்பட்டவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு வித்தியாசம் இல்லையா? 2யும் ஒரே டோன்ல பேசிட்டு இருக்கீங்க. நீக்கப்பட்டவங்க தனியா கட்சியை ஆரம்பிக்கலாம். அவங்க என்டிஏவுக்குள்ள ஒரு கூட்டணி கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே ஒழிய அதிமுகவுக்குள்ள அனுமதிக்கிறதா இல்லையாங்கிறத அதிமுக தானே டிசைட் பண்ண முடியும். ஆக்சுவலா அவங்க 3 பேரையும் வெளியேற்றினதே அந்த கட்சி தானே. அப்படிங்கிறப்போ ஒரு கட்சிக்குள்ள யார அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கறது அந்த கட்சி தானங்க முடிவு செய்யணும். பட் கூட்டணி விஷயத்துல ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்டிஏவுக்குள்ள அலோவ் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் இப்போது உண்டு. பட் அவர்கள் அதிமுகவுக்குள்ள வர முடியாது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.